ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி ட்ராமாவை தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜென். என்னோட வாழ்க்கை இப்போ ஒரு நாவல்ல வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆக்டிங் படிப்பை முடிச்சு ஹீரோயினா பீக் லெவல்ல போயிட்டு இருப்பேன்னு பார்த்தா ரியாலிட்டி என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ இவளுக்கு ஹீரோயின் ரோல்லாம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி பணக்காரங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஏஜென்சியே சொல்ல, இதுக்கு நான் மேலேயே போய் சேர்ந்துருவேன்ட்டு ஜன்னல்ல இருந்து குதிச்சுட்டா. பார்த்தா கீழே ஸ்விம்மிங் பூலு. இப்படிதான் நான் ஃபேமஸ் ஆனதே. பட் எழுதுறவங்க நல்ல விதமாவா எழுதுவாங்க, அப்படி இப்படின்னு நிறையவே எழுதிட. நல்ல வேலை, இதெல்லாம் பார்த்து வருத்தப்படுறதுக்கு பதிலா சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல 2 பேரும் ஆவியா நின்று திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை. ஏஜென்சி கிட்ட போட்ட கான்ட்ராக்டை மீறிட்டதால இவளை கைவிட்டதும் இல்லாம காம்பன்சேஷன் வேற கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு நம்ம ஹீரோனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு பாவம் ஹார்ட் டிசீஸால ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும். அப்பா அம்மாவும் இல்லாததால தங்கச்சியை நம்ம ஹீரோயின் தான் பொறுப்பா பாத்துட்டு இருக்கா. இது அவளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அக்கா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உன்னை ஒருத்தர் பாத்துப்பாங்க. நான் போதுமான அளவுக்கு வாழ்ந்துட்டேன், என்னை விட்டுட்டு உன்னோட வாழ்க்கையை பாருன்னு சொல்ல, அதுக்கு நீ பல்லு போற கேள்வியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க காசு மொத்தத்தையும் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிட்டா. இப்ப என்ன பண்றதுனே தெரியாம மழையில இப்படி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ நம்ம ஹீரோ வந்து கூட பிடிக்கிறான். இப்படிதான் அந்த கல் நெஞ்சக்கார யான்சனை மீட் பண்ண. அவனை பொறுத்த வரைக்கும் காசு மட்டும்தான் எல்லாமேன்னு க்ளோஸ்அப்ல 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா லுக்கெல்லாம் மாறி போச்சு. உன் தங்கச்சிக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் உனக்கும் சேர்த்து 30 மில்லியன் தரேன், நீ எனக்கு ஒய்ஃபா இருக்கணும்னு ஹீரோ கேட்கிறான். பணத்துக்காக நான் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன்னு நம்ம ஹீரோயின் போக, ஹீரோ அவளை இப்படி பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டான். இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனையே பார்க்க இப்ப கட் பண்ணா ஒத்துக்கிட்டா. இவனோட பாட்டிமா 2 பேரோட கையை பிடிச்சிக்கிட்டு, எப்படியோ என்னோட மருமக பேத்தி என் கண்ணில் காட்டிட்டேன், இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன்ட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோ கான்ட்ராக்ட் போட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பாட்டிமாக்கு தெரியாது. சோ இப்போ நம்ம ஹீரோயினும் பாட்டிமா ரொம்ப கைண்டா இருக்காங்க, அவங்க கிட்ட எதுக்கு போய் சொல்லணுங்க. இங்க பாரு ஜென், உன்னோட வேலை நடிக்கிறது தானே. இவ்ளோ காசு கிடைக்கிற வேலையை உனக்கு கொடுத்ததுக்கு நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும். ஒரு வேகத்துல இந்த இடத்த விட்டு போயிடலாம், ஆனா உன் தங்கச்சி சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல. சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஒருத்தரோட லைஃப்லயும் ஒர்க்லயும் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. 2வது, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடையவே கிடையாது. 3 வருஷத்துக்கு தானே கான்ட்ராக்ட், ஓகே. அப்புறம் இன்னொன்னு இருக்கு, நீ எனக்கு 30 மில்லியன்லாம் தர வேணாம், நான் கட்ட வேண்டிய காசு கொடுத்தா போதும், அது 30 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்ல நான் உனக்கு செட்டில் பண்ணிடுவேன். அப்புறம் என் வேலைக்கான சம்பளத்தை உனக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்ல எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், அப்படியே பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு பாட்டிமா இருக்காங்க இல்லையா, சோ அவங்க முன்னாடி ஹக் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, 2 பேரும் கல்யாணமே பண்ணி மேரேஜ் சர்டிபிகேட்டே வாங்கியாச்சு. பாட்டிமா அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு, என்னோட பேரை அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவனோட ஃபர்ஸ்ட் லவ் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்ல, இது ஃபர்ஸ்ட் லவ்னு ஹீரோயின் ஷாக் ஆனதும், பாட்டிமா நீங்க மாத்திரை எடுத்துக்கணும்ல, அவங்களுக்கு அல்சைமர் டிசீஸ் இருக்கு, அதான் ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்ட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டான். தென் இப்போ அவன் வீட்டுக்கு 2 பேரும் வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ பத்தி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. அவனுக்கு மூவி ஒன்று ஒரு சைல்ட்ஹுட் ஸ்வீட்டாட் இருந்ததாமா. அவளுக்கு ஒரு ஆக்டர் ஆகணுங்கிற ஆசையில அப்ராடுக்கு ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு படிக்க போயிட்டான். இங்க நம்ம ஹீரோ பாட்டியை டேக் கேர் பண்ணிட்டு இங்கேயே இருந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்காக இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ண போறாரு. அதுவும் சிங்கிளாவே இருக்கான் தெரியுமா, நல்லா பேச. இப்ப அந்த பொண்ணோட போட்டோ எடுத்து பார்க்கும்போது கண்ணுக்கு கீழே மச்சம் இருக்கு, அதே மச்சம் நம்ம ஹீரோயினுக்கும் இருக்கு. சோ இதை வச்சுதான் பாட்டிமா என்ன அவனோட ஃபர்ஸ்ட் லவ்னு நினைச்சிட்டாங்களான்ட்டு இவ விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்க. அவன் டிஷ்யூவை கொடுத்துட்டு, சும்மா வேலை பொழப்பு இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, இனிமேல் நீ இதெல்லாம் கண்டுக்காதன்ட்டு வாங்கி வச்சுட்டான். இந்த யான்சன் ஏன் என்ன சூஸ் பண்ணான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவனுக்கு என்னோட அழகுதான் தேவைப்பட்டிருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், உன் வேலையை நீ கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்னப்பா, ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரியல் கப்பல் மாதிரியே பாட்டிக்காக நடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டிமாவும் இதை உண்மைன்னு நம்பிட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலி எங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜோட கடைசி நாளுக்கு வந்துட்டேன். இனிமேல் நான் ஃப்ரீயா இருக்கலாம். பாட்டிமாவும் ட்ரீட்மெண்ட்காக யூஎஸ் போயிட்டாங்க. யான்சனோட ஸ்வீட் ஆட்டும் திரும்ப வர போறா. நான் முதல்ல அப்ராட்ல படிச்சுட்டு இருக்க என்னோட தங்கச்சியை பார்த்துட்டு வந்துட்டு என்னோட வேலைக்கு நான் திரும்பவும் ஜாயின் பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கையே மறுபடியும் புதுசா ஆரம்பிச்சிடும்னு இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கிட்ட அந்த பேப்பரை எல்லாம் சந்தோஷத்துல கிழிச்சு வீசிட்டா. இப்போ நைட்டு போல நம்ம ஹீரோ பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேன்னு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்றான். தெரியும், நானும் பிசினஸ் ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஒன்னும் அவசரம் இல்லை, நான் பேக் பண்ணிட்டு கிளம்பிக்கிறேன்னு இவ சொல்றாளா. அதுக்கு ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. சரி, அவரே புரிஞ்சுக்கிட்டாரு போலன்னு மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட. அப்போ ஒரே ஒரு புக்கு மட்டும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து தேடி பார்க்க ஆனதா காணுமாச்சே. அப்ப அவ மிஸ் பண்ணிட்டு போன இந்த புக்கை பாக்குறான். அது பிரசிடென்ட் லூ அம்னீஷியா பேஷண்ட் போட்டிருக்கு.
தென் இப்ப கட் பண்ணா ஹீரோனை பார்க்க தான் கிளம்புறான் போல. அப்போ ஒரு கால் வர அதை அட்டன் பண்ண போகும்போது கரெக்டா பூனை குறுக்க வந்துருச்சு. இதனால ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிட நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோனுக்கு தான் கால் வருது. எது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அதுவும் அம்னீஷியாவா? ஒரு ஒய்ஃபா என்ன மட்டும் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கான்ட்டு வேக வேகமா ஓடி வரா. ஹனி ஏன் இவ்வளோ நேரம் வருதுக்குன்னு கேட்கும்போது, உனக்கு என்னாச்சு, இதுக்கு என்ன ஹனி நல்லா கூப்பிடுறங்க? அவன் அவளை கட்டி பிடிச்சிட்டு இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு எவ்வளோ பயந்துட்டு தெரியுமான்ட்டு இருக்கான். இந்த கன்றாவி வாழ்க்கையிலிருந்து விலகி நான் நார்மலான வாழ்க்கையை வாழலான்னு நினைச்சனே, மறுபடியும் இப்படி வந்து சிக்கிக்கிட்டேனேன்னு ஃபீல் பண்ண அவனும் இதாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் மேல விழுந்து, பாஸ் அவங்கள விட நீங்க என்னோட தானே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அப்படி இருந்தும் அவங்கள மட்டும்தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இதுதான் காதலோட பவரான அழுதுட்டு இருக்கேன். உண்மைதான், என்னோட கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட்க்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அதுவும் என்ன ஒருத்திய மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, நாங்க கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே அவனுக்கு மறந்து போயிடுச்சு. காதலிச்சு கடைசி வரைக்கும் ஒன்னாவே சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கான்ட்டு என்னதான் பண்றதோன்னு அழுதுட்டு இருக்கேன். டாக்டர் எதுவா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது இவளுக்கு அவரு ஜட்ஜு மாதிரி தெரியறாரு. ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு, நாங்க கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம், நாளைக்கு எங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைங்கிற ஹீரோ. ஏன்னா இவதான் சந்தோஷத்துல எல்லாத்தையும் கிழிச்சு பறக்க விட்டுட்டாலே. இந்த கையால இப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்டுனேன்னு, எனக்கு நீ 30 மில்லியன் கடன் கொடுத்துருக்க, நான் அதுக்கு உனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்க மாசங்க. உன்னோட ஏஜென்சிக்கு நான் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு கொடுக்கறது வீட்டு செலவுக்குங்க. பட் நம்ம 2 பேருக்குள்ள ஃபீலிங்ஸே கிடையாது. நீ என்னையும் லவ் பண்ணல, நான் உன்னையும் லவ் பண்ணல. நீ மூயூனை மட்டும் தான் லவ் பண்ற, நான் அவளோட ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் மட்டும்தான். அவ திரும்பி வர்றதுக்காக நீ தினமும் வெயிட் பண்ணிட்டு இருந்த தெரியுமாங்க. சென்சன் கொஞ்சம் வாய மூடுறியா? வேலையில பிஸியா இருக்கிறதால நான் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, அதனால நீ கோவத்துல இருக்கன்னு புரியுது. நம்ம வேணா திரும்பவும் புதுசா கல்யாணம் பண்ணிப்போ, அதுக்காக நம்மளோட காதலையெல்லாம் நீ கலங்கப்படுத்த கூடாதுன்னு. இதுதான் நம்ம 3 வருஷ காதலுக்கான ஆதாரம்னு பாட்டிக்காக நடிச்சு வீடியோ எடுத்தாங்களா, அதெல்லாம் காட்டிட்டு இருக்கான். அது நம்ம பாட்டி மாவுக்காக நடிச்சது எல்லாமே போய் நீ சொல்லும் போது, சீக்கிரம் எனக்கு பேத்தியோ பேரனையோ பேத்து கொடுமான்னு அவங்க வீடியோ கால்ல பேசுறாங்க. பத்தாவதுக்கு அசிஸ்டன்ட்டும் வந்து இதெல்லாம் அவங்க ஒய்ஃப்காக எங்க பாஸ் வாங்கி கொடுத்த கிஃப்ட் நல்லா காட்டிட்டு இருக்கான். சரி எதுக்காக அங்க ரிங்கு வந்ததுன்னு இவ கேட்க, அதை நான் உனக்காக வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஹீரோ சாதகமா போயிட்டு இருக்கு. சரி உனக்கு தான் மெமரி லாஸ் ஆகி என்ன ஒருத்திய மட்டும்தான் ஒய்ஃபா ஞாபகம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது உன்னோட போன் பாஸ்வேர்டு எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு கேக்குறா. நீ தான் என்னோட காதலியாச்சே, சோ உன்னோட பர்த்டேவை தானே நான் போட்டிருப்பேன்னு டேட்டை போட்டு ஓபன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, இந்த கேஸ்ல நம்ம ஹீரோயின் மொத்தமா தோத்து போயிட ஹீரோ தான் வின் பண்ணிருக்கான். நேரா வீட்டுக்கு வந்ததோ, ஹனி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு கிட்ட வரேன். இவ இமேஜினேஷன்லயே ஒரு படத்தை ஓட்டிட்டு இருக்கா. சிச்சி அதெல்லாம் நடக்கவே கூடாதுன்ட்டு டப்புன்னு அவனை கிஸ் பண்ணிட. என்னம்மா இங்க நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான். இவன் கிட்ட சாஃப்டாலாம் நடந்துக்க கூடாது, நம்ம ஆக்டிங்க வேற மாதிரி காட்டினாதான் இவன் நம்மள துரத்தி விடுவான்ட்டு, எனக்கு உன்கிட்ட இருக்க பணம் மட்டும்தான் பிடிக்கும், அதனால மட்டும்தான் நான் உன்னை லவ் பண்றேன்ட்டு பார்ட்டிக்கு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டான். நான் தினமும் ட்ரிங்க் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன், டான்ஸ் பண்ணுவேன், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ட்டு இவ்வளோ ஒரு கெட்ட பொண்ணு மாதிரி ஹீரோ கிட்ட காட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அதை ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டான். சரி அப்போ என் பொண்டாட்டி இன்னும் குழந்தையாவே இருக்காளாம், அவளோட ஹாபிஸ்லாம் இனி என்னோட ஹாபிஸும் கூட, வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே என்ஜாய் பண்ணுவோன்ட்டு உள்ள வந்துட்டான். இவளுக்கு முதல் இந்த ட்ரெஸ்ஸே செட் ஆகல, இழுத்து விட்டுக்கிட்டு பாக்குறவங்களெல்லாம் ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அவன் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட கோட்டை இப்படி மறைச்ச மாதிரி புடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு குரல் கேக்குது. எனக்கான ஆளை என் தங்கச்சி ஏற்பாடு பண்ணிட்டான்னு திரும்பினா அந்த பையன் சரியான பயந்தாங்கோலியா இருக்கான், கையெல்லாம் நடுங்குது நடிக்கிறதுக்கு. என் தங்கச்சிக்காரி சீட் பண்ண ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண சொன்னா இவனை ஏற்பாடு பண்ணிருக்கா பாருன்னு ஹீரோனுக்கு பயங்கர கோவம். நடக்க போற காமெடிய பாப்போன்னு ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. அவன் பேச வேண்டிய டைலாக்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட கார்டை கொடுத்ததும், மிஸ்டர் நோ நீங்களான்னு எழுந்து வணக்க வச்சுட்டு அதை பாக்கெட்குள்ள வைக்கும் போது உள்ள ஸ்கூல் யூனிஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. அடியே ஷின்னு தங்கச்சி திட்டிட்டு இந்த பக்கம் திரும்பினா பையன் உளுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கான். எனக்கு கல்யாணமும் ஆகல, குழந்தையும் இல்ல, படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும், அப்பதான் என் பேரண்ட்ஸை காப்பாற்ற முடியும். ஷின்ஷின் கிட்ட வாங்கின பணத்தை அவகிட்டயே கொடுத்துருன்ட்டு ஓடியே போயிட்டான். அட பாவி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்னம்மா போதுமான அளவு ஃபன் பண்ணிட்ட போல, சரிவா வீட்டுக்கு போலான்னு கோட்டை போட்டு விட்டு முன்னாடி போயிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன எப்படியெல்லாம் தூண்டி விடணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் யான் சென்ல என் பக்கத்துல எவனாலையும் நெருங்க முடியாதுன்ட்டு இவன் ஒரு கனவு கண்டு போயிட்டு இருக்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோனை காணோம். இங்க அவளை ஒருத்தன் புடிச்சுக்கிட்டு வா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவோம், சேர்ந்து டான்ஸ் பண்ணுவோம்னு வம்பு பண்ணிட்டு இருக்கான். இவ தண்ணியை மேல இறச்சி விட்டு போனாலும் அவளை பிடிச்சுக்கிட்டு, எல்லாரும் உன்னோட சேர்ந்து விளையாடணுங்கிறதுக்காக தானே இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், பெரிய உத்தமி மாதிரி நடிக்கிறன்னதும் ஹீரோனுக்கு கோவம் வந்து அடிச்சிட்டா. இருடி மவளை போலீஸ்க்கு கால் பண்றன்னதும் அதை நானே கூப்பிட பாருன்ட்டு போக விடாம ஹீரோன் கிட்ட பிரச்சனை பண்ணுவோம். ஹீரோ வந்து ஒரே ஓததான், 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்க, இருங்க உங்க மேல கேஸ போட பாருன்னதும்
எனக்கு டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காது, சீக்கிரமா கேஸ போடு. அப்புறம் என்னோட லாயர் ஒரு கேஸ்ல கூட தோத்ததே கிடையாதுன்ட்டு அவளை தூக்கிட்டே வந்துட்டான். இப்போ சோஃபால படுக்க வச்சுட்டு கிட்ட வரும்போது அவ எந்திரிச்சு போக பார்க்க ஸ்லிப் ஆகி விழும்போது அவனோட டைய பிடிச்சி இழுத்து விட்டுட்டான். ரொம்ப க்ளோஸா இருக்கும், பக்கத்துல ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அது எவ்வளோ டேஞ்சர்னு உனக்கே தெரியும்ல, அப்படி மட்டும் உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ண. அப்படியெல்லாம் இல்லைன்னு இவ பேச வரும்போது கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. பார்த்தா வந்திருக்கிறது ஹீரோவோட அம்மா. மகனே மகனே நான் உனக்கு பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உன் அங்கிள் சொன்னாரு உன்னோட மெமரி லாஸ் ஆயிடுச்சாமாவே. பார்த்தா அப்படிதான் தெரியுது, என்ன உனக்கு ஞாபகம் இருக்காப்பான்னு கேட்குறாங்க. அவன் இல்லைன்னு சொன்னதும் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த அம்மா நான் தான்னு சொல்ல ஹீரோயினை பார்க்குறான். இவங்க யான்சென்னோட அம்மா தான். ஆனா பிளட் ரிலேஷன்ஷிப்பை தவிர இவங்களுக்குள்ள அம்மா மகங்கிற உறவே கிடையாது. யான்சென்னோட அப்பா இறந்த உடனேயும் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க கண்ணையும் மூக்கையும் சர்ஜரி பண்ணி இருக்க காசெல்லாம் தொலைச்சிட்டு பையனோட படிப்பு செலவுக்கு கூட காசு அனுப்பல. ஆனா அவன் படிச்சு முடிச்சு பெரிய ஆள் ஆனதும் அவன் கிட்ட வந்து காசை கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றா. ஏன்னா ஹீரோக்கு மெமரி லாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நான் உன்னோட பெத்த தாய், இப்படிலாம் என்ன கைவிடக்கூடாதுன்னு கெஞ்சும் போது, ஓ நான் உன்னோட மகன் இப்பதான் உனக்கு தெரியுதா, இத்தனை வருஷம் எங்க போயிருந்த, உனக்கு தேவையான காசு அன்னைக்கே கொடுத்தல, மறுபடியும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கங்கிறான். இந்த சீனை நம்ம ஹீரோயின் எட்டி பார்த்திருக்கான். ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு எல்லாமே மறந்து போயிட்டதால ஒன்னும் பேசாம நின்னுட்டு இருக்கான். அவங்க அம்மா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு, தோ இதுதான் மோ, உன் லவ்வரான மோயனோட கசின், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு கூட நீ சொல்லுவல்ல, அதனாலதான் 2 பேர் மேலுமே நீ ஆசை வச்சுட்டேன். மோயன்னு நினைச்சா எனக்கே வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த குழந்தை இந்த தப்பு பண்ணல, இது உன்னோட குழந்தைன்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணு கண்ணுக்கு கீழேயும் மச்சம் இருக்கு. கடவுளே, எப்படியோ இன்னொரு சப்ஸ்டிடியூட்டை எனக்கு பதிலாக கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்ட்டு வாழ்த்துக்கள். நீங்க 3 பேரும் ஒரே ஃபேமிலி, நல்லா பேசுங்க. ஆஹா, இனி 4 பேராக போறீங்களா, ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேன்னு ஹீரோ கூப்பிட அவன் மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டா. வெளியே வந்து சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ண உடனே அவளோட அப்பா அம்மா வந்துட்டாங்க. என்னம்மா யோசிக்கிற, ஓடு சீக்கிரம் ஓடு, அவங்க அம்மா வந்திருக்கா, இப்படி விட்டுட்டு போறேன்னதும் அவங்க என்னதான் பாய்சனா இருந்தாலும் தன்னோட குழந்தையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவனோட மெமரி திரும்ப வரவும் நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிறா. யான்சன் உன்னை நல்லபடியா தானே ட்ரீட் பண்ணியிருக்கான், பார்ல இருந்து கூட உன்னை காப்பாத்திருக்கான், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஜென்சென், மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருமான்ட்டு காணாம போயிட. நான் கஷ்டப்படும் போது மட்டும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களேன்ட்டு இப்போ டாக்ஸி வந்ததும் கொஞ்சம் யோசிக்கிறா. பட் கிளம்பிட்டா. இப்போ உள்ள நம்ம ஹீரோவோட அம்மா அவன்கிட்ட, இங்க பாரு மகனே, உன் மெமரியை நீ லாஸ் பண்ணதுக்கு உன்னோட தப்பு இதுல எதுவுமே இல்லை, நாங்க அதை ஞாபகப்படுத்த ஹெல்ப் பண்றோம். பட் இப்போதைக்கு உன் குழந்தையையும் மோவையும் செட்டில் பண்ணும்ல, அதுக்காக கொஞ்சம் காசு கொடுங்குறாங்க. காசு கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்ல, எனக்கு எவிடன்ஸ் வேணும்னு கேட்கும்போது ஒரு போட்டோவை கட்டுறாங்களா, அது எடிட்டன்னு நல்லாவே தெரியுது. நீங்க எதுக்காக என்கிட்ட போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் மெமரி லாஸ் தான் ஆயிருக்கனே தவிர பைத்தியக்காரன் ஆயிடலங்கிறான். உடனே அந்த மோங்கிற பொண்ணு, இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது, என்கிட்ட எவ்வளோ பசுமா பேசுவீங்க, இப்ப அதெல்லாம் மறந்ததும் இல்லாம நம்ம குழந்தையும் மறந்துட்டீங்கல்ல, உங்களுக்காக ஆசை சேர்ந்து கேக்லாம் செஞ்சுட்டு வந்தங்க போது இதை வேணா ஏத்துக்கிறேன், பட் நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது, அப்புறம் ரோடா நடந்துக்கிட்டேன்னு என்ன பிளேம் பண்ணியெல்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லைங்க. அந்த புள்ள கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டா. அவளை பார்த்ததும் ஹீரோ இந்த புள்ளைய கழட்டி விட்டு போலான்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிறாளா. உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு கைய ஓங்கிக்கிட்டு வந்தவன் ஹீரோவை அடிச்சிட, அவன் வாயில இருந்த ஃபுட்டு அவ கண்ணத்துல போய் விழுகுது. பார்த்ததுக்கு அந்த புள்ளையும் கீழே விழுந்துருச்சா. ஐயோ என்னோட பேர குழந்தை, எப்படி நீ இப்படி எல்லாம் ஒருத்தர் கொல்ல பார்க்கலாங்கும் போது, இவர் உங்களோட மகனும் அந்த பொண்ணோட லவர்னும் எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அவருக்கு பீனட் அலர்ஜிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாம போயிடுச்சுலன்னு திட்டுறா. அப்போ ஃப்ராட் பண்ணதோட சேர்த்து மர்டர் கேஸ்க்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு கேட்குற ஹீரோ, அதெல்லாம் இல்ல, நான் வர வழியில தான் வாங்கிட்டு வந்தங்கும் போது, அப்போ நீ இதை செய்யலையா, உங்க மகனுக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் உங்க மகன் கிட்ட போய் சொல்லுவீங்களா, நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா நம்ம ஹீரோயின் திட்ட. அவங்க ஹீரோ நடிக்க வர ஹீரோ பிடிச்சு அவளுக்கு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் என்னோட ஒய்ஃப் சொல்றபடி மட்டும்தான் கேட்பேன்ட்டு 2 பேரையும் சேர்ந்து 2 பேரும் துரத்தி விட்டுட்டாங்க. நான் உன்னை பெத்த அம்மாடான்னு இவங்க கத்த, அதனாலதான் போலீஸை கூப்பிடாம விட்டேன். இனிமேல் என் கண்ணு முன்னாடியே வந்துடாதீங்க, ஒழுங்கா ஓடிடுங்கன்ட்டான். வேற வழியில இவனை பாத்துக்கிறேன்ட்டு கிளம்பும் போது அந்த பொண்ணோட செட்டப் வயிறு கீழே விழுந்துருச்சு. பத்ததுக்கு நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு, உன்னோட மச்சமும் அழிஞ்சு போச்சுமான்ட்டு போயிட்டு இருக்கா. இப்போ உள்ள வந்தவன், உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அதை சாப்பிட்டு நல்லா தானே இருக்கீங்க, இருங்க ஏதாவது மருந்து இருக்கான்னு பாக்குறேன், நீங்க மெமரி லாஸ்ன்னு நடிக்கிறீங்கன்னு தான் நினைச்சேன், பார்த்தா என்ன தவிர மொத்தத்தையும் எப்படி மறந்து வச்சிருக்கீங்களே, நல்ல வேளை நான் பார்த்ததுனால நீங்க தப்பிச்சிங்கன்ட்டு இந்தாங்க இந்த மாத்திரையை போடுங்கன்னு திரும்பினா அவன் பக்கத்துல வந்து நிக்கிறான். முதல் மாத்திரையை வாங்கினவன்
பக்கத்துலயே நின்னு தண்ணிய குடிச்சு முழுங்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் பேன்னு பாத்துட்டு இருக்கா. நீ தான் என்ன லவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னல, அப்புறம் இதுக்கு இவ்ளோ பயந்தியம்மான்னு கேட்க, பாவம்னு பார்த்து செஞ்சு அவ்வளவுதான்ட்டு போக ட்ரை பண்ணும்போது அவன் பின்னாடில இருந்து ஹக் பண்ணிட்டு, முதல்ல அவங்க உள்ள வந்ததும் என் அம்மான்னு சொன்னாங்கல்ல, எனக்கு அப்ப சுத்தமா ஞாபகமே இல்ல. ஆனா அவங்க நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறதுக்கு பதிலா எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சா, அவங்கள எனக்கு ஞாபகம் இருக்கான்னு மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா சென்சென், கார் ஆக்சிடென்ட் ஆகி என்னோட மெமரி எல்லாம் போனதுக்கு அப்புறமா நீ ஒருத்தி மட்டும்தான் நான் நல்லா இருக்கேனான்னு கேட்ட. இங்க பாரு சென்சென், இந்த உலகத்திலேயே எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும், உன்னை மட்டும்தான் நம்புறேன்ட்டு கிஸ் பண்ண வர அவ ஸ்டாப் பண்ணி, இங்க பாருங்க, உங்க மூயூன் திரும்ப வர வரைக்கும் உங்களோட கான்ட்ராக்ட் ஒய்ஃபா மட்டும்தான் நான் இருந்துட்டு இருந்தேன். சோ உங்களோட மெமரி திரும்ப வரதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேங்க. எனக்கு லவ்வர்னால யாரும் கிடையாதுன்னு கிட்ட வர எப்பவும் போல ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அதுவும் முக்கியமா தனித்தனியா தான் தூங்கணும்ட்டு இங்க எதுக்கடி திரும்ப வந்து மாட்டிக்கிட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட், மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்க்கு இந்த காசு வந்துட்டு இருக்கு, அது உங்க ஒய்ஃப் தான் அனுப்புறாங்க போது, சே என் ஃபேமிலிக்காக எப்படி எல்லாம் காசு சேர்த்து வைக்கிற, உன்னை எப்படி என்னால லவ் பண்ணாம இருக்க முடியும், கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போன, டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன். அப்புறம் திரும்பவும் ஜெலஸ் ஆகி என்ன காப்பாத்த வந்துட்டேன். இப்ப பாரு செப்பரேட்டா தூங்கணும்னு போய் படுத்துட்டு இருக்க. இவ்ளோ கியூட்டா நடந்துட்டு இருக்கியே, உன்னை எப்படிமா என்னால லவ் பண்ணாம இருக்க முடியும்ட்டு செக்ரட்டரிக்கு கால் பண்ணி எதையோ சொல்றான். இந்த பக்கம் இவளை காட்ட ஹீரோயின் ரோல் இருக்கிறதா கூப்பிடுவாங்க போல பயங்கர ஹாப்பி ஆயிட்டா. இது ஏதோ ஃபேன் லெட்டர் போல, உனக்காகவே கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுப்பேன்ட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை காட்ட ஹீரோயின் ஒரு புக்கை விட்டுட்டு போனா இல்லையா, அது ஒரு மாதிரி க்ளோ ஆகி கீழே விலக ஹீரோ எடுத்து வச்சுட்டு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஷூட்டிங்க்கு வந்திருக்க, கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு, இவளுக்கே ஆச்சரியமா இருக்க. ரொம்ப அழகா மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுட்டு, உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்க, 5 ஸ்டார் ஹோட்டலோட செஃப்லாம் வெயிட்டிங்ல தான் இருக்காங்கங்க. ஒரு நிமிஷம், இது நிஜமாவே ஜிசி பிராண்ட் தானான்னு கேட்கும்போது, ஆமா மேம், எதுக்கு இப்படி எல்லாம் குழம்பிட்டு இருக்கீங்கன்ட்டு அடுத்த ஷூட்டிங் நடக்க போது இவ டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாங்க, நீ பாட்டிக்கு எது வேணா பேசமான்ட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோவை காட்ட வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு இனிமேல் அதிகமா ஹீரோனோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். சோ ஓவர் டைம்லாம் கிடையவே கிடையாதுன்னு இருக்கேன். இங்க ஹீரோயின் ஒரு சீனை நடிச்சு முடிச்சிட்டா, ரீடேக் பண்ணா போலாமா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் தேவையே இல்ல, சூப்பரா நடிச்சிருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு ஆஸ்காரே கிடைக்கும்ட்டு பொக்கே குடுத்து போட்டோல எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனை திட்டிட்டு இருக்கா. ஏன்னா இந்த பொண்ணு தான் ஹீரோயினுக்கு பதிலா முதல் செலக்ட் ஆனவ. ஓவர் நைட்ல மாறும்போதே நினைச்சேன், எந்த பேக்ரவுண்டும் இல்லாம வந்த என்ன மாதிரி பொண்ணையெல்லாம் நீ இப்படி எல்லாம் பண்ணவே கூடாதுன்னு திட்டேன். அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு புரிய வருது, இப்ப நைட் நேரா ஹீரோவை பார்க்க தான் வரா. அவ இங்க அவளுக்காக டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி பக்காவா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சென்சென், உங்க ஃபேமிலி கம்பெனியோட பிராண்டான்னு கேட்கும்போது, ஆமா எங்க ஃபேமிலியில தான் வருங்கிறான். எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்யூ, ஆனா இந்த வழியில ஹீரோனாக எனக்கு விருப்பம் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட சேர்ந்து நடிச்சு உங்க மெமரியை திரும்ப வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்கேனே தவிர, ஒருத்தர் இன்னொருத்தரோட வேலை விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படியே நடந்துக்கிறது தான் நல்லது. அப்புறம் அவசரத்துல நான் இந்த ட்ரெஸ்ஸை மாத்தாம வந்துட்டேன், நாளைக்கே உங்க பிராண்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இங்க நடந்த விஷயமே தெரியாம அஸ்டன் கேக்கோட 5 ஒர்க்ஸ்லாம் ஒரு பக்கம் வெடிக்க, சூப்பர் வேலையை பார்த்து விட்டுடான்ட்டு இருக்கான் ஹீரோ. இங்க ஹீரோனை காட்ட சோகத்துல ஒரு இடத்துல ஃபுல்லா குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு குடிச்சிட்டு இருக்கிறதால பக்கத்துல எல்லாம் போட்டோ வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவோ ஹீரோனை தேடிதான் வந்துட்டு இருக்கா, போன் பண்ணாலும் இவ அட்டன் பண்ணவே மாட்றா. இங்க ஆர்டர் பண்ணதுக்கான காசை கொடுக்க பார்க்க போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ஓவரா சாப்பிடும் போதே நினைச்சேன், காசு இல்லாத நீ எல்லாம் எதுக்கு கடைக்கு வரேன்னு திட்டும் போது, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நிஜமாவே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து நிக்கிறான். இது நம்ம ஹீரோயினோட சீனியராமா. இவன் எடுக்க போற படத்துல சின்ன ரோல் தான், பட் நம்ம ஹீரோனுக்கு கொடுக்கறதா சொல்ல அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுவும் ஆடிஷன் வச்சுதான் எடுக்க போறாங்க போல. சோ நாளைக்கு வர சொல்ல, இவ்ளோ பெரிய சான்ஸ் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பா நான் ட்ரீட் வைப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வந்து இதை பார்த்துட்டான். மறுபடியும் சீட்டிங் ஆக்டிங்காக இன்னொருத்தனை செட் பண்ணிருக்கியான்ட்டு பக்கத்துல வந்து, ஏற்கனவே நல்லா ஃபன் பண்ணிட்டல பத்தாதான் மறுபடியும் என்ன கோவப்படுத்துங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இந்தா இதுக்கு கான்டாக்ட் பண்ணனா என்னோட அசிஸ்டன்ட் தான் எடுப்பான், அவ உனக்கு பே பண்ணதை விட டபுளா நான் உனக்கு தரேன், இனிமேல் அவ கூப்பிட்டா கூட வரக்கூடாதுங்க. யான்சென், இது என்னோட சீனியர் தான் இவ சொல்றா, நடிச்சது போதும் வா போலான்னு ஹீரோ கூப்பிட்டு போக, இங்க பாருங்க சார், விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை நீங்க தொட்டதே தப்புன்னு இந்த பையன் தடுத்து நிறுத்த பாக்குறான். ஒரு பொண்ணா, இவ என்னோட ஒய்ஃப்னு நம்ம ஹீரோ புடிச்சு சொல்ல வரும்போது அவ அப்படியே வாய பொத்தி, முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம், இவனுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நாளைக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ இழுத்துட்டு ஓடிட்டா. யான்சென், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு உலகத்துக்கே தண்டோரம் அடிக்க பாக்குறியா, இதனால என்னோட மார்க்கெட் எவ்வளவு அஃபெக்ட் ஆகும் தெரியுமா. அவனை திட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி வீழ போக ஹீரோ அவளை பிடிக்க 2 பேரும் விழுந்து கிஸ் ஆகிடுச்சு. இப்ப கட் பண்ணா ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஸ்டுடியோல நடந்த விஷயத்த செக்ரட்டரிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடு, ஃபியூச்சர்ல இது போல உன்னோட ஒர்க் விஷயத்துல நான் தலையிட மாட்டேங்கிறான். யான்சென், இன்னைக்கு நடந்ததுக்கு நான் உன்னை பிளேம் பண்ண மாட்டேன், பட் நான் இன்னொருத்தரோட இடத்துல இருக்கேன்,
இன்னொரு பொண்ணுக்கு பதிலாக தான் நான் இருக்கேங்கிறதால தானே நீ என்னோட சண்டை போடுறங்கும் போது அப்படிலாம் கிடையாது. நீ இன்னைக்கு என்ன திட்டினல, அது போல உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் என்னோட தாராளமா சண்டை போடலாம். ஆனா இப்ப பாரு, நீ எவ்வளவு குடிச்சிட்டு வந்திருக்க, அதுவும் லேட் நைட் இன்னொரு பையனோட சேர்ந்து குடிச்சிருக்க. இதுல உள்ள ஆபத்தை பத்தி உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நாளைக்கு எதுக்காக அவனை மீட் பண்ண நினைக்கிறேன், மறுபடியும் என்ன கோவப்படுத்த பாக்குறேன்னு இவன் கேட்கும்போது அவ யான்ச்சன்னு கூப்பிட்டு மட்டையாகிட்டா. இப்ப கட் பண்ணா அவளை படுக்க வச்சுட்டு ஹீல்ஸ் போட்டதால காலில் காயம் ஆயிடுச்சு, அதுக்கு பேண்டேடை போட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி இழுத்துட்டா. நீ தான் என்ன ஃபர்ஸ்ட் செடியூஸ் பண்ண, இதுக்கு காரணம் நான் கிடையாதுன்னு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் விடிய பக்கத்துல ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுறா. இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஆடிஷன் வேலை இருக்குல்ல. நைட்டு நடந்தது கனவா நனவான்னு தெரியல, பட் இப்பத்திக்கு வந்த வேலையை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடும்போது கரெக்டா கால் சொல்லி கேக்குச்சு. நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு வர இடம் வந்ததும் தேங்க்ஸ் கூட சொல்லல, இறங்கி ஓடியே போயிட்டா. இதை கூட எடுக்காம போற பாருங்க, கண்டுக்கவே இல்லையா. சரி ஓகே, நீ வர வரைக்கும் நான் உனக்காக எங்கேயே வெயிட் பண்றேன்னு நின்னுட்டான். உள்ள இன்டர்வியூ நல்லா தான் போகுது. இப்போ ஆடிஷனுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோனோட ஏஜையும் இன்னொரு பொண்ணோட ஏஜையும் வச்சு ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி பேசிட்டு வர ஹீரோ இதை கேட்டுட்டான். எவ்வளவு தைரியம் தான் இப்படி பேசுவேன்னு அவங்கள பிடிச்சு மிரட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டா. இங்க பாருங்க மிஸ்டர் யான், எந்த பிரச்சனைனாலும் நீங்க என்கிட்ட தான் டைரக்டா சொல்லணும். இது மாதிரி என்னோட மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க கை வைக்க கூடாதுங்கும் போது அவன் உன்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமாங்கிற ஹீரோ. அவனுங்களும் நாங்க ஜஸ்ட் ஏஜை மட்டும் தான் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தோம்னு போய் சொல்ல நம்ம ஹீரோயினும் இதை நம்பிட்டா. இங்க நீ என்ன பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கியா, நேத்து தானே என்னோட ஒர்க்ல இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண, மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டேன். சரி இவ சொன்னாலும் நம்ப போறது கிடையாது, மறுபடியும் இப்படி பண்ணீங்க அவ்வளவுதான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவ விட்டுட்டு போனதை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு இவ கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்ல, உன் மேல அவரு ரொம்ப அக்கறை வச்சிருக்காரு போல, இருந்தாலும் உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் தான் ஒரு மாதிரி இருக்கும் போலன்னு அந்த சீனியர் பையன் சொல்ல உண்மைதான், பட் அதெல்லாம் நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்ட்டா. இங்க நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். பட் அந்த சீனியர் பையன் மேல ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா தப்பா பேசின அந்த ஸ்டாஃபை பார்த்து இவன் ஒரு மாதிரி சைகை பண்ணியிருக்கான். அப்புறம் ஹீரோ கிளம்பும் போது சிரிச்ச மேனிக்கே வழி அனுப்பி வச்சிருப்பான். ஒருவேளை அந்த சீனியர் பையன் சொல்லி தான் அந்த ஸ்டாஃப்லாம் அப்படி பண்ணாங்க போல, வேணும்னே நம்ம ஹீரோயின் தப்பா நினைக்கணுங்கிறதுக்காக. ஸோ ஹீரோ உடனே அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அந்த சீனியர் பையனை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்க உள்ள நம்ம ஹீரோயின் எப்படியோ இந்த யான்சன் பிரச்சனை பண்ணியும் எனக்கு ஒரு ரோல் கிடைச்சிருச்சுப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயினை திட்டின அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு கரெக்டா வரா. லூ ஃபேமிலி நேத்து எல்லாத்தையும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. யான்சனும் பர்சனலா வந்து என்கிட்ட சாரியும் கேட்டாரு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கிறா. சச்சா அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்களும் இதே க்ரூல தான் இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆமா நான் தான் லீட் ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. சரி ஓகே ஷூட்டிங்ல பாக்கலான்ட்டு கிளம்புனவன் யான்சன் ஹேண்ட்ஸமான பையன், அவனை மிஸ் பண்ணிடாதன்ட்டு போயிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ என்னடா கொடுத்தான்னு எடுத்து பார்க்க அவ கால் ஹர்ட் ஆயிருந்தது இல்லையா, அதுக்கான மெடிசனை கொடுத்துருக்கான். இந்த பக்கம் ஹீரோ இந்த ஜென்ஜன் ஏன் தான் இப்படி எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்காளுன்னு திட்டிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனோட டைரி அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த ஆக்ட்ரஸ் ஜென்சனோட 100 ஆசைகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது எழுதி வச்சிருக்கா. படுத்துக்கிட்டே நிறைய காசு சம்பாதிக்கணும், பாஸ்டிக்கு போய் மறுபடியும் அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழணும், எனக்கு பிடிச்ச பையனோட நைட்டு ஃபுல்லா எனக்கு பிடிச்ச படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சுவேன். ஹீரோக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு சேர்ந்து எழுதி வச்சிருக்கா. பீனட் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, லெமன் டீ, பைனாப்பிள், ரைஸ், எக் இதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் பெட்ஸ் வளர்த்துறதெல்லாம் சுத்தமா அவருக்கு செட்டே ஆகாதுன்னு அவனை பத்தி நிறைய எழுதி வச்சிருக்கலாம். இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்கும் போது நைட் டின்னருக்கு வரீங்களான்னு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்றா. நீயாவே என்ன தேடி வந்ததால நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சரின்ட்டான். இங்க கடைசியா யான்சனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டிமான்னு எழுதி வச்சிருக்கும் போது அதை அடிச்சுட்டு இவன் வேற ஏதோ எழுதுறான். தென் இப்ப கட் பண்ணா நேரா வீட்டுக்கு வந்தவன் ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்க்க அவ இருட்டுல அலறத பார்த்துட்டு விழுந்தடிச்சு ஓடி வந்து இவன் பயந்துட்டு இருக்கான். நான் ஜஸ்ட் ரிஹர்சல் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேங்க போது ரிஹர்சல் பண்ணிட்டு போ, அதுக்கு எதுக்கு தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க, நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேங்கிறான். இங்க பாருங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது இதை தானே ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்க, இந்த ஒரு வார்த்தையவா இப்படி முக்கிட்டு இருக்கேங்கிறான். நான் பண்றது சைட் ரோல் தான், அதுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தானே போகணும். கத்துறது ஒரு வார்த்தையா இருந்தாலும் சாம்பியை பார்த்தா ஒரு மாதிரி கத்துவோம், அது கடிக்க வந்தா ஒரு மாதிரி கத்துவோம், கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கத்துவோம்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கத்தி கத்தி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத இவன் பாட்டுக்கு ரசிச்சுட்டு இருக்கான். இப்ப பக்கத்துல வந்து அவளை பிடிச்சு கிஸ் பண்ணதான் போறான் போலன்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போது அவன் போனி டைல போட்டு விட்டுட்டான். நீங்க என்ன பண்றீங்கன்னு இவன் கேட்கும்போது நீ ரிஹர்சல் பண்றேன்னு சொன்னலன்னு சொல்லிட்டு கழுத்துல கிஸ் பண்ண நம்ம ஹீரோனோட ஹார்ட் பீட்ல பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தான் பல வருஷமா லவ் பண்றோம்ல, எதுக்கு உன்னோட ஹார்ட் பீட் இப்படி ஃபாஸ்டா துடிக்குதுன்னு ஹீரோ கேட்க அவ கழுத்து பிடிச்சு கடிச்சு வச்சுட்டா. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட்ல ஜாம்பி கடிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன கட் பண்ணா கடிச்சதுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். ஆமா இந்த ஸ்கிரிப்ட்ல எதுக்காக ஜாம்பி நர்ஸையும் டீச்சரையும் கடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கும் போது நீங்க படிக்க எதோ நினைப்பீங்களான்னு இவ திட்ட நான் ஒண்ணுமே நினைக்கலையே, நீ தான் எதோ நினைப்ப போலன்னு டீஸ் பண்ணதும்
அவன் அந்த தலகாணில ஹீரோவை போட்டு அடி அடி அடிக்க அதை வாங்க ட்ரை பண்ணும்போது அப்படியே அவன் மேல விழுந்துட்டா. இப்ப அப்பாவி போல அவனை பார்க்க, என்ன மறுபடியும் என்னோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுமான்னு கேட்கிறான். தேவையே இல்லை, நான் தனியாவே பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அந்த ஸ்கிரிப்ட்ல சம்திங் ராங்னு உனக்கே தோணலையான்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். நான் ஸ்டார் ஆயிடுவேங்கிற பொறாமையில பேசிட்டு இருக்கியான்ட்டு இவ கிளம்பிட்டா. இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வந்திருக்கலாம். அப்போ அந்த ஹீரோயின் ரோல் பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸை பார்க்க வரும்போது அந்த ஷூட்டிங் ரூமே ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. டக்குன்னு ஸ்டாஃப் வந்து, நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்க போங்க உங்களோட ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டாங்க. இப்ப இவன் நர்ஸ் கெட்டப் தானே போட போறான். அதுக்காக அவங்க வச்சிருக்க ட்ரெஸ், கீழே இருக்கக்கூடிய அக்சசரிஸ் எல்லாம் பார்த்து இவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஹீரோவும் நேத்து நைட்டே சொன்னான்ல ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரி இருக்குன்னு. அப்போ இவங்க இந்த வேலையை பாக்குறாங்களான்ட்டு யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணும்போது கரெக்டா அந்த சீனியர் பையன் வந்துட்டான். சீக்கிரமா வந்துட்டேனா அதனாலதான் உங்களுக்காக டீ வாங்கிட்டு வந்தேன்னு இவ சமாளிக்க பாக்க, பட் அவன் கண்டுபிடிச்சு போனை பிடிங்கி வச்சுட்டு நம்ம ஹீரோனை கட்டி போட்டான். இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோ இங்க அந்த சீனியர் பையனோட மொத்த டீடைல்ஸையும் அசிஸ்டன்ட் கொடுத்துருப்பான் போல, அதை படிச்சுட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோனை காட்ட, இவளை பத்தி நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு இல்லையா, அப்போ பேர் கெட்டு தானே போயிருக்கும். அதனால உன்ன மாதிரி மோசமான பேரோட இருக்க ஆக்ட்ரஸ் எல்லாம் ரிவெஞ்ச் டிராமால நடிக்க வைப்பனா, நீ எல்லாம் எனக்கு தான் சரி, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த யான்சன் விழுந்தடிச்சு ஓடி வருவான்லன்னு ஹீரோ கால் பண்ண கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணி, அந்த சீனியர் பையனோட அண்ணன் இவங்க கம்பெனில முன்னாடி வேலை செஞ்சிருக்கான், காசு விஷயத்துல ஏமாத்தினதால வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பட் இப்ப அவன் தம்பி உங்க ஒய்ஃபை சூஸ் பண்ணிருக்கானா, ஏதோ ஒண்ணு பண்ண போறான். அவங்க இருக்கக்கூடிய லொகேஷனையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி ஓகே சென்ட் பண்ணு, நானே அங்க போறேன்ட்டு ரொம்ப முக்கியமான மீட்டிங்கையும் போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு ஹீரோயினை தேடி தான் போறான். இங்க அவன், உனக்கு ஒரு ஆக்ட்ரஸா தானே ஆகணும், வா ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பக்கத்துல வர அவளோட கயிறு அவுத்துட்டா. அதுலயே போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்க ரெண்டு பேருக்கும் நல்லா சண்டை போயிட்டு இருக்கு. ஒருத்தையும் அவனை சமாளிக்கிறது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டம் தானே. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட அந்த சீனியர் பையனோட ஆளை பிடிச்சி அடிச்சு போட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி வரான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினிங்க அவனை அடிச்சு போட்டு கட்டியே வச்சுட்டா. இப்ப ஹீரோவும் வந்துட சும்மா மாசா ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு துரத்திட்டு சில பேர் வராங்க. நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், சீக்கிரமா அவங்க இங்க வந்துருவாங்க, முதல் நீங்க இங்க இருந்து சேஃபா போகணும்னு ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் ஹீரோ அனுப்பி வச்சுட்டு ஒத்தாலாம் அவன் இங்க ஹீரோயின்ஸ் தான் கட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போலான்னு பார்த்தா கரெக்டா ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க. கரெக்டா முட்டு சந்தில போய் மாட்டிக்க என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுக்கு வேற பக்கம் வர பாக்குறானுங்களா. அதுக்குள்ள இங்க நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணோட கழுத்தை கடிச்சு ஜாம்பி ஸ்கிரிப்ட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டு பேரும் ஜாம்பி மாதிரி நடிச்சுக்கிட்டு வர இவனுக்கு பயந்தே போயிட்டானுங்க. அப்படியே பக்கத்துல இருந்து ஊசியை குத்தி மட்டையாக்கி விட்டாங்க ரெண்டு பேரும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒத்தாலவே எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருக்க. அந்த சீனியர் பையன் வந்து கரெக்டா நம்ம ஹீரோயினையும் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணையும் பிடிச்சிட்டான். அவங்கள காப்பாத்த போலான்னு ஹீரோ ட்ரை பண்ணும்போது இன்னொருத்த எந்திரிச்சு அடிக்க அவனையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ வேக வேகமா ஹீரோயின் கிட்ட வரான். ஆனா அதுக்குள்ள அந்த சீனியர் பையன் நம்ம ஹீரோனை பிடிச்சு நமக்கு பிடிச்சவங்களை இழந்து போற வழி என்னன்னு அந்த யான்சனுக்கும் தெரியணும்னு ஹீரோயினை குத்த வர குறுக்க நம்ம ஹீரோ வந்து விழுந்துட்டான். இவன் இங்க தப்பிச்சு ஓட பார்க்க அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு அடிச்சு மட்டையாக்கிருச்சு. இங்க நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்க வர ஆரம்பிச்சிருச்சு காயத்தால. இது எல்லாம் என்னோட தப்பு தான் நம்ம ஹீரோயின் அழுக, இல்ல என்னோட தப்பு தான். இந்த சீனியர் பையனோட அண்ணன் என்னோட முன்னாள் அசிஸ்டண்டா இருந்தான், காசு விஷயத்துல தப்பு பண்ணதால நான் அவனை ஃபயர் பண்ணிட்டேன், இப்ப அதுக்கான ரிவெஞ்ச் தான் அவன் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மயங்கிட்டான். நம்ம ஹீரோயினோ யான்சன்னு பாவம் அழுக ஆரம்பிச்சிட்டா. தென் அப்படியே கட் பண்ண ஹீரோ ஓரளவுக்கு தேறிட்டான், பட் இன்னும் கண்ணு முழிக்கல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவர் சீக்கிரமாவே குணமாயிருவாருன்னு அசிஸ்டன்ட் ஹீரோக்கு போத்தி விட்டுட்டு இத பாஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு அவளோட நோட்ஸை கொடுக்குறான். அதுல நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டிமான்னு எழுதி வச்சிருப்பாள்ல, அது கூட நம்ம ஹீரோயினோட பேரையும் ஆட் பண்ணிருக்கான். அது கூடவே அவ லைஃப் டைம்க்கும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு கார்டையும் வச்சிருக்கேன். ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. ஆக்சுவலா எங்க பாஸ் உங்களை ரொம்பவே விரும்பினாரு, மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் அவருக்கு தெரியல. உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டாரு தெரியுமா. அதனால இன்வெஸ்டர் எல்லாம் இவர் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. மெமரி லாஸ் ஆனதும் இல்லாம அவரோட பிசினஸ் எல்லாம் மாறிடுச்சுன்னு போக பாக்குறாங்க. அவங்களோட நம்பிக்கையை திரும்ப பெறணும்னா இன்னைக்கு நடக்க போற ஆனிவர்சரி செலிப்ரேஷனை நீங்க அட்டென்ட் பண்ணணும். பட் அதுலயே ஒரு காம்ப்ளிகேட் இருக்கு, எங்க பாச கல்யாணம் பண்ணணும்னு ஏகப்பட்ட பொண்ணுங்க ஆசைப்படுது, இதெல்லாம் நீங்க தான் சமாளிக்கணும்னு சொல்ல பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க கண்ணுக்கு கீழே மச்சத்தை வச்சுட்டு நான் தான் அவரோட லவர்னு வந்துட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோயின் போய் பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதாங்க, அடடே நீ தானே ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து ஃபேமஸான ஜென்சன், சீட் பண்ணி நல்லாவே சம்பாதிக்கிற ஸ்கில் உங்ககிட்ட இருக்கேன்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் சர்டிபிகேட்டை காட்ட அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ, என்னம்மா ஜென்சன் மேரேஜ் சர்டிபிகேட்டோட தான் தினமும் சுத்துவ போலேன்னு கேட்க, என்ன பண்றது உங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சுன்னா உடனே டிவோர்ஸ் வாங்கிக்கலாம்ல, அதுக்காக தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. தென் இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் சர்டிபிகேட்டை போஸ்ட் பண்ணிட்டான்.
அப்பதானே தேவையில்லாத பிள்ளைங்களாம் இவனை வந்து டார்ச்சர் பண்ணாது. ஆனா இங்க நம்ம ஹீரோயினுக்கு தான் ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க உங்க நல்லதுக்காக பண்ணீங்க சரி, ஆனா பாருங்க என்ன தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம ஹீரோயின் கோவப்பட டக்குன்னு ஹீரோ அவளை பிடிச்சு உனக்கு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் தானே கிட்ட வர அவன் கிஸ் பண்ணதான் ஞாபகம் வருது. ஆனா அன்னைக்கு நைட் நடந்ததே வேற. நம்ம ஹீரோ பேண்டேட போட்டு போகும்போது அவ தான் பிடிச்சு இழுத்துருக்கா. பட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணல. அதுக்கு பதிலா இவ தான் நைட்டு ஃபுல்லா ஹீரோவை பிடிச்சிட்டு தூக்கிட்டு இருந்திருக்கா. அடியே ஜென்சன் என்ன தெரிய பண்ணி வச்சிருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏம்மா எதுவும் நடக்கலன்னு வருத்தப்படுறியோ? அப்படிலாம் கிடையாது. சரி நான் உன்னை காப்பாத்திருக்கேன், அதுக்கு நீ ஏதாவது ரிவார்ட் கொடுக்கணுமேன்னு ஹீரோ கேட்கும்போது நான் உங்களுக்கு டின்னர் வாங்கி தரேங்கிறா. அவனோ டேட்டிங் பண்ணணுங்கிறான். அவர் என் உயிரையே காப்பாத்திருக்காரு, அதுக்காக மட்டும்தான் நான் டேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளையே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. பத்தாதுக்கு அவளோட அப்பா அம்மா வந்து ஜென்சென் காதல்ல விழுந்துட்ட போலேன்ட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த அம்னீஷியா புக்கு கீழே விழுக இது என் தங்கச்சி எனக்கு கிஃப்ட் பண்ணதே, இது எப்படி இவரோட புக் ஷெல்ஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிளம்பி வரா. ஃபர்ஸ்ட் டேட் ஆச்சு, ஒரு மாதிரி ஷையா தானே இருக்கும். அப்படியே ஓரக்கண்ணில் ஹீரோவை சைட் அடிக்க நீ காதல விழுந்துட்டேன்னு அவங்க அப்பா அம்மா சொன்னது எக்கோ அடிச்சிட்டு இருக்கு. தென் இப்போ கட் பண்ணா 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் இங்க முன்னாடி வேலை செஞ்சிருப்பா போல. வெயிட்டர்ஸ் வந்து என்னமோ ஃபேமிலியோட வந்திருக்க போலேன்னு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஆர்டர் பண்ண எடுக்க நம்ம ஹீரோயின் அதில் உள்ள மெனு அப்படியே ஒப்பிக்கிறான். சடனா ஒரு ஃப்ளாஷ் வந்து போகுது ஹீரோக்கு. காலேஜ் படிக்கும்போது நான் இங்கே வேலை செஞ்சிருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க, நான் இன்னைக்கு வாங்கி தரேங்க. ஹீரோ ஆர்டர் பண்றான். இதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற டிஷ்ஷை சஜஸ்ட் பண்ண இதை முன்னாடியே நம்ம ஹீரோக்கு பண்ணியிருப்பா போல. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரா தோணுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த கடை பக்கத்துல தான் இருந்ததுங்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதே கடையில தான் வேலை செஞ்சேன். அப்போ இந்த ஒரே ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் இருக்கும், அதனால கண்டிப்பா நீங்க இங்க தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு டீ ரெஸ்டாரண்ட் தானே ரொம்ப பிடிக்கும், அப்ப கண்டிப்பா நான் தான் உங்களுக்கு சர்வ் பண்ணிருப்பேன்ட்டு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை வச்சு காட்டி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு கேட்குறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து தான் லெமன் டீயை வச்சுட்டு போயிருக்கா. சரின்னு குடிக்க எடுக்கும்போது பக்கத்துல ஒரு நோட்டு, சார் நீங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி பட் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றணும்னு எழுதியிருக்கா. அப்ப ஹீரோயினை பார்க்கல. பட் இதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் போது இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்னீஷியா காமிக் புக் எடுத்து காட்டுறா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. நாளைக்கு இதனோட ஃபைனல் பார்ட்டோட சீக்கிரமா வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.